வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழகத்தில் இப்போது தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான கவுன்சிலிங்க்கான அப்ளிகேஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு. இந்த சந்தர்ப்பத்தில் +2 ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மாணவர்கள் மத்தியில் பெரும் சந்தேகம் எழுந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய என்ஜினியரிங் கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு 110, 120, 130 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. எனக்கு காலேஜ் கிடைக்குமா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்குள்ளே இருக்குது. கவுன்சிலிங் மூலிமா நான் போகும்போது எனக்கு காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, சீட் இருக்குமா அப்படிங்கிற கேள்வி எல்லாமே இருக்குது. ஒரு உறுதியான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு கண்டிப்பாக சீட் இருக்குது. ஆனால் என்ன காலேஜில் இருக்கும், என்ன மாதிரியான சீட்ஸ் அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து கொஷின் மார்க். ரெண்டாவது, இந்த சீட் அவைலபிலிட்டி அப்படிங்கிறது காலேஜ் கோர்ஸ் மாறுறது அப்படிங்கிறது வந்து உங்களோட கம்யூனிட்டி கேட்டகரியை பொறுத்தும் மாறும். ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கேட்டகரியை பொறுத்து உங்களுக்கு சீட் அவைலபிலிட்டி வந்து பெரிய லெவலில் மாறும். ஸோ அதனால் உங்களோட கம்யூனிட்டி கேட்டகரி, அதே போல் உங்களுடைய கட் ஆஃப் மார்க் இதையெல்லாம் பொறுத்து காலேஜஸ் வந்து அமையும். ரொம்ப லோ கட் ஆஃபில் இருக்கும்போது நீங்கள் காலேஜ் செலக்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சிங்கிள் சீட் எடுக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் கவுன்சிலிங்கை நல்லா தரோவாக பார்த்துக்கிட்டே வரணும். அந்த சந்தர்ப்பத்தில் எந்தெந்த காலேஜில் வந்து சீட் கம்மியாக ஃபில்லாக இருக்குது அப்படிங்கிறதையும் செக் பண்ணணும். அந்த காலேஜஸில் நம்ம எடுக்கலாமா வேணாமாங்கிறத ஒரு முறைக்கு பல முறை யோசித்து தான் நீங்கள் எடுக்கணும். ஏன்னா ரொம்ப கம்மியாக அட்மிஷன்ஸ் இருக்கக்கூடிய காலேஜஸில் எடுத்தோம்னா நமக்கு எந்த அளவுக்கு கிளாஸஸ் கிடைக்கும், நம்ம எந்த அளவுக்கு பிளேஸ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் சந்தேகத்துக்குரிய விஷயம். ஸோ சீட் கிடைச்சாலும் அது நல்ல காலேஜாக இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து கவனமாக இருங்க. தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.